வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் அதிரடியாக அறிவிப்பு, தாவேகாவுக்குள் புதிய மாற்றமா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தாவேகாவில் பெரும் விதத்தில் முடிவுகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அரசியல் களத்திலும் பெரும் பேசும் பொருளாகவும் தாவேகா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் தெரிவிக்கும் நிகழ்வு நிறைவு அடைந்துள்ளது. இதில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட மக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது முக்கியமான அறிவிப்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடைய கல்வி, மருத்துவம் செலவுகளையும் ஏற்பதாகவும் வேலைவாய்ப்பு ஏற்பாடும் செய்து தருவதாகவும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் உறுதியும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்கள் பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் நட்சத்திர விடுதியில் பார்த்திங்கன்னா கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு புகைப்படங்களுக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார், அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறந்த இறந்தவர் குடும்பத்தினர் சந்தித்து விஜய், உங்களின் குடும்பத்தில் ஒருவனாக என்னை நினைத்து உங்கள் கொள்ளுங்கள் எனவும் கூறி வேதனையுடன் மன்னிப்பும் கேட்டார். மேலும் எப்பொழுதும் தான் கட்சியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று பார்த்திங்கன்னா உறுதிப்பட விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் விஜய் அவர்களுடைய அரசியல் போக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் அரசியல் கருத்தாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், விமர்சகர்களும் கருத்தாளர்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நடிகர் விஜயும் தாவேகா தலைவரும் அவர்கள் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா எப்பயுமே பாதிக்கப்பட்ட இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது தான் ஒரு நாகரிகம். அது பார்த்திங்கன்னா அரசியல் பண்பாடுன்னு கூட, மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு மனித நேயம் கூட. அதனை பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் உலக வரலாற்றில், தமிழக வரலாற்றில், அகில வரலாற்றில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பத்தை பார்த்திங்கன்னா அவர் நடத்தியிருக்கிறார். அவர்களே அழைத்து தன்னோட அவர் எடுக்கும் இடத்தில் பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார் அப்படின்ற பேச்சுக்கள் தான் அரசியல் வட்டாரத்தில் உதித்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா தாவேகா பொறுத்து கொள்ளவில்லை. நாம் இன்னும் தீவிரமாக பார்த்திங்கன்னா அரசியல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று தான் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தம்முடைய தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார். இதனால் விஜய் அவர்களுடைய அந்த பெரும் ஒரு முயற்சி என்பது இதன் பிறகு இருக்கும். ஏன்னா அவர் நவம்பர் முதல் வாரத்திலேருந்து அவருடைய பரப்புரையை மீண்டும் ஆரம்பிக்க போகிறார், பிரச்சார பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிட்டாரு. ஸோ நவம்பர் தொடங்க இன்னும் பார்த்திங்கன்னா 4 நாட்கள் தான் இருக்குது, 4-3 நாட்கள். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தாவேகா அதிரடியான களப்பணிகளை ஆற்றப் போகிறது. மீண்டும் கம்பேக் டிவிக்கு அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகும் பரவ போகிறது போலக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா தாவேகாவுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று ரீதியிலான அரசியலை முன்னெடுத்து வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல் களத்தை தாவேகா சந்திக்க உள்ளது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.